பணம் நகையை திருப்பி கேட்ட காதலியை கழுத்தை நெரித்து கொலை செய்த காதலன். இறந்த காதலியை புதைப்பதற்காக காரில் மறைத்து வைத்து எடுத்து சென்றபோது போலீசாரிடம் பிடிபட்ட காதலன். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் திவாகர். 24 வயதான இவருக்கு உமாபாரதி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இவர் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் உள்ள தனியார் மில்லில் தங்கி பணியாற்றி வருகிறார். இதே கம்பெனியில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அருண் ஸ்டாலின் விஜய் என்பவர் தனது மனைவி பிரின்சி மற்றும் 6 வயது குழந்தையுடன் தங்கி பணியாற்றி வந்துள்ளார். அப்போது திவாகருக்கும் பிரின்சிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் நெருக்கமடையவே அது காதலாக மாறியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் பிரின்சியிடம் திவாகர் பணம் மற்றும் நகை பெற்றுள்ளார். இந்த நிலையில் திவாகரின் இந்த காதல் விவகாரம் அவரது மனைவிக்கு தெரிய வரவே இது குறித்து அவரை கண்டித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக திவாகருக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் பிரின்சியுடனான காதலை முறித்துக் கொள்ள முடிவு செய்த திவாகர் அவருடன் பழகுவதை நிறுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் இருவரும் பேசிக் கொள்வதை நிறுத்தியதை அடுத்து பிரின்சி தான் கொடுத்த பணம் மற்றும் நகையை திருப்பி கேட்டுள்ளார். இதையடுத்து பிரின்சியிடம் வாங்கிய நகையை சிறிது சிறிதாக திவாகர் திருப்பிக் கொடுத்துள்ளார். எனினும் பிரின்சி பணம் மற்றும் நகை குறித்து தொடர்ந்து வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திவாகர் பிரின்சியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதையடுத்து பிரின்சியை தொடர்பு கொண்ட திவாகர் உனக்கு பரிசு பொருட்கள் வாங்கி வைத்திருப்பதாகவும் தான் கூறும் இடத்திற்கு வந்து வாங்கிக் கொள் எனவும் கூறியுள்ளார். இதற்கிடையில் ராமநாதபுரத்தில் உள்ள தனது உறவினர் இந்திரகுமாரை தொடர்பு கொண்டு திவாகர் பிரின்சியை கொலை செய்யும் திட்டத்தை அவரிடம் கூறி ஆம்னி கார் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு பல்லடம் வர சொல்லியுள்ளார். இந்திரகுமாரும் ஆம்னி காரை எடுத்துக்கொண்டு பல்லடத்தை வந்து சேர இருவரும் காரில் பிரின்சியை சந்திக்க சென்றுள்ளனர். திட்டமிட்டபடி கூறிய இடத்திற்கு பிரின்சி வந்து சேர சம்பவ இடத்திற்கு காரில் சென்றுள்ளார் திவாகர். பிரின்சியை காரில் ஏற சொல்லிய திவாகர் சட்டென தான் மறைத்து வைத்திருந்த கயிற்றை கொண்டு கழுத்தை நெரித்து பிரின்சியை கொலை செய்துள்ளார். இதையடுத்து பிரின்சியின் உடலை ராமநாதபுரம் செல்லும் வழியிலே சாலையோரத்தில் புதைத்து விடலாம் என திட்டமிட்ட திவாகர் பிரின்சியின் உடலை காரில் ஏற்றியுள்ளார். காரை இந்திரகுமார் இயக்க காருக்கு பின்னால் 2 சக்கர வாகனத்தில் திவாகர் பின்தொடர்ந்து வந்துள்ளார். கார் கொடை ரோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அம்மைநாயக்கனூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசார் இந்திரகுமார் இயக்கி வந்த ஆம்னி காரை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். அப்போது காருக்குள் சடலமாக கிடந்த பிரின்சியை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் இந்திரகுமார் மற்றும் 2 சக்கர வாகனத்தில் வந்த திவாகரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பிரின்சியை கொலை செய்துவிட்டு புதைக்க சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து திவாகர் மற்றும் இந்திரகுமாரை அம்மைநாயக்கனூர் போலீசார் கைது செய்தனர். பின்னர் பிரின்சியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகாத உறவின் காரணமாக பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.